ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்கால அடிகளாரை பற்றி பார்க்கவும். அவரோட இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா வள்ளலார் என்று அவர் தற்போது மாற்றிக்கொண்டார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரை பற்றி பார்க்கலாம். ராமலிங்க அடிகளார் 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ராமையா சின்னம்மை என்பவருக்கு 5வது மகனாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மருதூர் என்ற ஊரில் பிறந்தார். இவர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு ஆகும். இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். சிறுவரு பிரசாத வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர், புரட்சி துறவி. இவர் பல சிறப்புகளை செஞ்சுருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம். வடலூரில் சமத்துவ சன்மார்க்க சங்கம், சத்தியஞான சபை, சத்திய மருத சாலை போன்ற சிறப்பெல்லாம் இவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. வள்ளலார் இயற்றிய நூல்கள் திருவருட்பா, சிவகாருண்ய ஒழுக்கம், மறுமுனை கண்ட வாசகம். இவரது கால தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று போற்றினார் அறிஞர்கள். ஞானப்பச்சிலை, தூதுவளை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் வள்ளலார். கந்த கோட்டத்து இறைவன் மீது இவரது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை என்ற நூலாகும். திருவெற்றியூர் சிவபெருமானின் மீது வடிவுரை மாணிக்கம் என்னும் நூலையும், எழுத்தறி பெருமான் மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார் வள்ளலார். அவரது காலத்தில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடா பயிர் மூலம் அவரும் சேர்ந்து வாடினர். ஏழைகளின் பசியை போக்க வடலூரில் சத்திய மருத சாலையை நிறுவி சாதி மத வேறுபாடின்றி பசித்தோர்க்கெல்லாம் உணவிட்டார் ராமலிங்க அடிகளார். இவரது காலத்தில் வாழ்ந்தவர்தான் பாரதியார். பாரதியார் இவரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றினார். பிற மொழியில் இருந்து தமிழ் மொழியில் பல நூல்களை தழுவியுள்ளார். அதில் ஒளிவியல் ஒடுக்கம், தொண்டை மண்டல சாத்தம், சின்மாய தீபிகை போன்ற நூல்களை வேறு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு தழுவி எழுதியுள்ளார் ராமலிங்க அடிகளார். நூல் குறிப்பு: திரு + அருள் + பா திருவருட்பா 5012 பாடல்களை கொண்ட நூல்தான் திருவருட்பா. வள்ளலார் 1874ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.